அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டே 25க்கான லைவ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 10 முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு பாதி இது உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கவர் ஆயிரும். ஃபேக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கவர் ஆயிரும். அடுத்த லைவ் டெஸ்ட்டில் கான்செப்ட் ஓரியன்டாக கொஷின் இருக்கும். ஓகேங்களா, லைவில் வரவங்க வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. கீழ்காணும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை அதன் கால வரிசைப்படி ஏறு வரிசையில் அமைத்து சரியான விடையை தேர்வு செய்க. ஓகேங்களா, தேசிய ஊரக நலத்திட்டம் மற்றும் பாரத் நிர்மாண் யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், இந்திரா ஆவாஸ் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இதில் கரெக்டாக நீங்கள் இது எந்தெந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு ஏறு வரிசையில் அமைக்கணும். ஆன்சர் பார்த்துடலாங்களா? சூப்பர். இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேங்களா, எப்படி இதற்கான வருஷத்தையில் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன். ஃபஸ்ட்டு என்னங்க வரும்? 4th ஒன் தான், இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா அந்த பீரியட் என்னங்க வருது? 1985 to 1986. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக நலத்திட்டம், பாரத் நிர்மாண் யோஜனா. ரெண்டுமே எப்போங்க? 2005. அதனால தான் ரெண்டையுமே மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டையுமே சேர்த்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா, தேசிய ஊரக நலத்திட்டமும் பாரத் நிர்மாண் யோஜனாவும் ரெண்டுமே 2005. இன்னும் 2 திட்டங்கள் 2005 தான் வரும். ஓகேங்களா, அதை நம்ம பார்ப்போம் பின்னாடி. அடுத்தது பாருங்கள், ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. இது கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. இந்திரா காந்திக்கு அப்புறம் தான் ராஜீவ் காந்தி வந்திருப்பாங்க. அப்படிங்கும்பொழுது அதை வச்சு நீங்கள் அதை வச்சு கூட கெஸ் பண்ணி போடலாம். புரிஞ்சுதுங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. பாருங்கள், தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. இந்த இடத்துலையே புரிஞ்சுக்கணும். அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்க. ஊரக நலத்திட்டம் 2005, ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. அடுத்தது பாருங்கள், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஓகேங்களா, இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, கீழ்காணும் இணைகளை ஆராய்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்ட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அடுத்தது, ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலேயே வளர்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் அப்படின்னு சொன்னவர் டேல் மார்ட்டின் கன். தற்போதைய வளர்ச்சி முறை அபாயகரமானது அப்படின்னு சொன்னவர் சுமா சார். பணிக்கான படிப்பு அப்படிங்கிறது டிஎம்பி முறை. ஊரக பகுதிகளில் நகர்ப்புற வசதிகள் அப்படிங்கிறது புறா. அப்துல் கலாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது பாருங்கள் சரின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் எது சரி. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் டி சரின்னு போட்டுக்கோங்க. எது சரி? எல்லாமே சரி. எது சரி அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்க, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு மகாத்மா காந்தி தான் சொன்னாரா? கரெக்ட். ஓகேங்களா, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு மகாத்மா காந்தி தான் சொன்னார். அடுத்தது பாருங்க, ஒரு இந்திய உழவன் கடனிலேயே பிறந்து கடனிலேயே வளர்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் அப்படின்னு சொன்னது டேல் மார்ட்டின் கன்னா? கிடையாது, மால்கம் டார்லிங்னு ஒருத்தர். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது என்னதுங்க? நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், தற்போதைய வளர்ச்சி முறை அபாயகரமானது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சார் தான் சொன்னாரா? கரெக்டு, அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது, பணிக்கான படிப்பு டிஎம்பி முறையா? இது தொடர்புடையதாக இருக்கிறதா? ஆமாம், பணிக்கான படிப்புன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பெயர்லேயே அந்த டிஎம்பி முறை
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. பின்னாடி கொஷினில் நம்ம பார்ப்போம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ பணிக்கான படிப்பு அப்படிங்கிறது ஆய்வு செஞ்சு டிஎம்பி முறைன்னே சொல்லிட்டு அதுக்காக வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காகவே அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். அதை பார்க்கலாம். அப்போ இது கரெக்டு. அடுத்தது ஊரக பகுதிகளில் நகர்ப்புற வசதிகள் அப்படிங்கிறது புறாவா? அப்துல் கலாம் இந்த ஸ்கீம், இந்த நகர்ப்புற வசதிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை அப்துல் கலாம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரா? கரெக்ட். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்பென்ஷன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே பார்க்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? கீழ்காணும் வினைகளை ஆராய்க. எது சரிங்க? 1, 3, 4, 5 2 மட்டும்தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? ஏ. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாருங்கள். புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் யார்? சர் மால்கம் டார்லிங், 1925. ஓகேங்களா? அவருடைய கூற்றுப்படி என்னென்னா, ஒரு இந்திய உழவன் கடனிலேயே பிறந்து கடனிலேயே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த புறா அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ப்ரொவிஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க, ஸ்கீம்ஸோட எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கிறது ஓகே தான், ஆனால் இங்கிலீஷில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் மீடியம் புக்கில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கீமோட எக்ஸ்பேன்ஷனுக்கு பார்த்துக்கோங்க. புறா அப்படின்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ். தமிழில் உங்களுக்கு தெரியும், ஊரக பகுதிகளில் நகர்ப்புற வசதிகள் அப்படின்ட்டு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 3rd கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. சென்னை பல்கலைக்கழகம் முதல் பொருளாதார பேராசிரியரான கில்பர்ட் ஸ்லேட்டர் தமிழ்நாட்டின் சில கிராமங்களை ஆய்வு செய்து 1918 சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இரட்டை நஞ்சாக்கள் பற்றி கூறியவரும் சிறியது அழகு என்ற நூலை எழுதியவரும் சுமாசர் ஆவார். பீட்டர் டைமண்ட், சர் மால்கம் டார்லிங், கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ் தங்களது பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக 2010 பொருளாதார நோபல் பரிசு பெற்றனர். ஊரக பகுதிகளுக்கான அடிப்படை அழகானது வருவாய் கிராமமாகும். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் 2006 படி சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும் உற்பத்தி தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன. இதில் எது தவறுங்கிறத பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்க்கலாங்களா? சூப்பர், பார்த்துடலாம் பாருங்க. சென்னை பல்கலைக்கழக முதல் பொருளாதார பேராசிரியர் யார்? கரெக்டு தான், கில்பர்ட் ஸ்லேட்டர். அவர் யாருங்க? சென்னை பல்கலைக்கழக முதல் பொருளாதார பேராசிரியர். அது கரெக்டு தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு? தமிழ்நாட்டின் சில கிராமங்களை ஆய்வு செய்து 1918 சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டாரா? கரெக்டு தான். 1918 தான் சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருப்பாரு கில்பர்ட் ஸ்லேட்டர். ஓகேங்களா? இது கரெக்ட். அடுத்தது பாருங்க, இரட்டை நஞ்சாக்கள் பற்றி கூறியவரும் சிறியது அழகு என்ற நூலை எழுதியவரும் சுமாசரா. கரெக்ட். ஓகேங்களா? அவர் தான் வந்து இரட்டை நஞ்சாக்கல் முறையை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் ஒரு புறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருந்துச்சு. இதனையே வந்து இரட்டை நஞ்சாக்கல் முறை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? சுமாசர் சொல்லிட்டு தற்போதைய வளர்ச்சி முறை அபாயகரமானது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அது எதில் சொல்லியிருப்பார்? எந்த நூலில் அப்படி சொல்லியிருப்பார்? தற்போதைய வளர்ச்சி முறை அபாயகரமானது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிறியது அழகு அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். அடுத்தது பாருங்க, பீட்டர் டைமண்ட், சர் மால்கம் டார்லிங், கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ் தங்களது பணிக்கான படிப்பு, நான் முன்னாடியே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டிஎம்பி முறைன்னு சொல்ல பார்த்தீங்களா, பணிக்கான படிப்பு அப்படிங்கிற ஆய்விற்காக 2010 பொருளாதார நோபல் பரிசு பெற்றார். நான் ஆன்சர் சொல்லிட்டேன் முன்னாடி. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா? தப்பு. ஏன் தப்பு?
பீட்டர் டைமண்ட் கரெக்டு தான். அதே மாதிரி கிறிஸ்டோஃபர் பிசாரிட்ஸ் கரெக்டு தான். சர் மால்கம் டார்லிங் வரமாட்டார், இவர் வரமாட்டார். ஓகேங்களா. அந்த டான் மார்ட்டின்கன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வருவார். இது மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்னா, நம்ம படிக்கிறது புக்கில் படிக்கிறோங்க. நம்ம புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நல்லா யார் பேர் இருந்தாலும் அதை வந்து நம்ம தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படிங்கிறலாம் யோசிக்காதீங்க. ஓகேங்களா. நமக்கு என்னதுங்க, இது ஒரு ப்ராக்டிஸ் தான். நம்ம புக்கில் இருக்கக்கூடியது எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் போட முடியும். நம்ம புக்கில் இருக்கிறத தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னா, வெளியிலிருந்து நமக்கு கொஷின் வந்தால் கூட நம்ம என்னங்க பண்ண முடியும், தெளிவாக படித்ததை வச்சு நம்ம ஸ்கிப் பண்ண முடியும் ஆன்சரை. புரிஞ்சுதுங்களா. அதுக்காக தான். ஓகேங்களா. அப்போ இந்த இவர் வரமாட்டார். மற்றவங்க 2 பேர் கரெக்டு தான். ஆய்வு பணிக்கான படிப்பு அப்படிங்கிற ஆய்வுக்காக தான் 2010 பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஊரக பகுதிகளுக்கான அடிப்படை அலகு வருவாய் கிராமமா? கரெக்டு. முன்னாடி இருந்து அதுதான். ஓகேங்களா. அதாவது இந்த நிர்வாகத்திலே வந்து அடிப்படை அலகு தான் எது தான் சொல்லுவாங்க, கிராமம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊரக பகுதிகளுக்கான அடிப்படை அலகு வருவாய் கிராமம். கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் 2006. கரெக்டு தான். இந்த வருஷம் கரெக்டு தான். 2006 படி சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும் உற்பத்தி தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டும் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றனவா? கிடையாது. சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் தான் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும், உற்பத்தி தொழிற்சாலைகள் வந்து முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன இருக்கும். ஓகேங்களா. அப்போ நமக்கு தவறானவற்றை தான் கேட்டிருக்காங்க. அப்போ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு? 3rd ஸ்டேட்மெண்ட்டும் 5th ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? சி. 3rd 5th தானேங்க தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டு தான். புரிஞ்சுதுங்களா. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா. பாருங்கள். பாருங்க, பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி ஆய்விற்காக யாருங்க? பீட்டர் டைமண்ட். அடுத்தது டேல் மார்ட்டின்கன், கிறிஸ்டோஃபர் பிசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் 2010 ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இவர்கள் உருவாக்கிய முறைக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஎம்பி முறைன்னு சொல்லுவோம். அதனால தான் பணிக்கான படிப்பு டிஎம்பின்னு சொல்லி அந்த இணை வச்சுருந்தேன். பார்த்தீங்களா. அவங்களுடைய பேர் தான் வேறு ஒன்றுமே இல்லைங்க, பீட்டர் டைமண்ட். அந்த செகண்ட் பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுருக்காங்க, டி. அடுத்தது பாருங்கள், அடுத்தது யார் இருக்கா? டேல் மார்ட்டின்கன்னா டேல் விட்டுட்டாங்க. அந்த மார்ட்டினில் ஃபஸ்ட்டு என்னதுங்க? எம் தானே, எம். அடுத்து கிறிஸ்டோஃபர் பிசாரிட்ஸில் ஃபஸ்ட்டு பியா, பி. டிஎம்பி முறை. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா. அடுத்து பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்கின்றன என அறிந்து கொள்ள டிஎம்பி முறை உதவுகிறது. அப்போ டிஎம்பி முறைனா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்கின்றன என அறிந்து கொள்ள டிஎம்பி முறை உதவுகிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் எப்போ? 2006 படி. இது விட்டுருங்க, 2006 படி என்ன சொல்கிறாங்க? உற்பத்தி தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும் சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. உற்பத்தி தொழிற்சாலைகள் எதன் அடிப்படையில்? முதலீட்டு அடிப்படையிலும். சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம மைன்யூட்டாக எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கொஷின் வந்து தமிழ் மீடியம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோன்னு நினச்சிக்கோங்க. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம தமிழ் மீடியமில் இதை படிச்சிருப்போம். அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. தமிழ் மீடியமில் நமக்கு எக்ஸ்பென்ஷன் தெரியும், இங்கிலீஷில் அதற்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். புரிஞ்சுதுங்களா. ஆனால் இதை பார்க்கணும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம போய் சர்ச் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் எழுத மாட்டோம். புரிஞ்சுதுங்களா. அது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம படிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா. இதில் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். பாருங்கள், MGNREGSோட எக்ஸ்பென்ஷன் இதுவான்னு பாருங்கள். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். அதனுடைய வருஷம் 2005. இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கான்னு பாருங்கள். அந்த ஸ்கீமோட எக்ஸ்பென்ஷன், அது தொடங்கப்பட்ட வருஷம். இதில் எது வந்து பொருந்தாதது அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேங்களா. தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் போடுங்க.
ஓகேங்களா. ஜேஆர்ஒய்னா ஜவஹர் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் யோஜனாவா 1989. ட்ரைசெம் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 1979. என்ஆர்இபியா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1980. RLEGP ரூரல் லேண்ட் ஹோல்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 1983. IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1987. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977. அடுத்தது JNNURM ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பனைஸ்டு ரூரல் மிஷன் 2005. இந்த ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் வந்து என்ன FWPன்னு இருக்கும், புரிஞ்சுதுங்களா. அதுக்காக அந்த FWPயோடைய எக்ஸ்பென்ஷன் இதுவான்னு பாருங்கள். ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து FWPயோடைய எக்ஸ்பென்ஷனா அப்படிங்கிறது பார்த்துட்டு இதனுடைய வருஷம் எல்லாமே வருஷம் மேட்ச் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நம்ம இங்கிலீஷில் போட முடியும். படித்தவங்க ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம்ல, நம்ம சர்ச் பண்ணி எழுதி வச்சுருக்க மாட்டோம். அதுக்காக இந்த கொஷினை நான் வச்சேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இனி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்க, சூப்பர். கொஞ்சம் லைட்டாக கெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வருஷம்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதில் வருஷம்லாம் வச்சு பாருங்கள். அப்புறம் ஓரளவுக்கு தமிழில் படித்தது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த தமிழ் வேர்டுக்கும் இங்கிலீஷுக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்கள், இதில் பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான், இதுதான் வந்து பொருந்தலை. அப்போ என்னென்னு பார்க்கலாங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு MGNREGS ரொம்ப ஃபேமஸான ஒரு திட்டம், 100 நாள் வேலை திட்டம். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கரெக்டு தான். ஆனால் வருஷம் கரெக்டாக 2005 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணது 2006. நம்ம புக்கில் 2006 கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்தினது 2006. அப்போ இந்த இது தப்பு. அதாவது எக்ஸ்பென்ஷன் கரெக்டு தான், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு எக்ஸ்பென்ஷன் கரெக்டு. ஆனால் வருடம் தப்பு. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது JRY ஜவஹர் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் யோஜனாவா, இது 1989 கரெக்டு தான், வருஷம் கரெக்டு. ஆனால் எக்ஸ்பென்ஷன் கரெக்டாக ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ரோஜ்கர்னா என்ன சொல்லலாம்னா இது என்னென்னா ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இது, புரிஞ்சுதுங்களா. ரூரல் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். ஆனால் நமக்கு எப்படி வரும்னா இங்கிலீஷில் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது உங்களுக்கு தப்பு, புரிஞ்சுதுங்களா. எக்ஸ்பென்ஷன் தப்பு, புரிஞ்சுதுங்களா. அவங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஸ்கீமுக்கு நம்ம எந்த இது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமுக்கு அந்த பேர் கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்தால் தான் அது கரெக்டாக இருக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைசெம் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 1979. இது கரெக்டுங்களா? கரெக்டாக தான், இது கரெக்டு. NREP நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், இதுவும் கரெக்டு தான், 1980. இதுவும் கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், RLEGPனா ரூரல் லேண்ட் ஹோல்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமா, 1983ங்கிறது கரெக்டு. ஆனால் லேண்ட் ஹோல்டர்ஸ் வருமா, லேண்ட்லெஸ் ஊரக நிலமற்றோருக்கான வேலைவாய்ப்பு, புரிஞ்சுதுங்களா. அப்போ லேண்ட் ஹோல்டர்ஸ் நீங்கள் தமிழில் படிச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்லியிருக்கலாம். லேண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னா லேண்ட்லெஸ்ன்னு வரணும், நிலமற்றோர் அப்படின்னா லேண்ட்லெஸ்ன்னு வரணும். ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், இது 1983. அப்போ எக்ஸ்பென்ஷன் தப்பு, வருஷம் கரெக்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். அடுத்தது IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா, கரெக்டு தான். ஆனால் வருஷம் கரெக்டாக தப்பு, 1987 கிடையாது, 1978 வரணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது FWP ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராமா, கரெக்டு தான், சரிங்களா. அப்போ 1977 இது கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்கள், JNNURM ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பனைஸ்டு ரூரல் மிஷன்னா 2005 கரெக்ட். 2005 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. பாரத் நிர்மான் யோஜனா, அதே மாதிரி இந்த இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு திட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2005 தான் JNNURM அந்த திட்டம். அதோட எக்ஸ்பென்ஷன் ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் என்ன வரும், அர்பன் ரெனிவல் மிஷன் அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா. அப்போ அர்பனைஸ்டு ரூரல் மிஷன் அப்படின்ட்டு வராது. அப்போ என்னதுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பொருந்தாத இணை தானே கேட்டிருக்காங்க. அப்போ 1 பொருந்தலை, 2 பொருந்தலை, 5 பொருந்தலை, 6 தப்பு தான். அடுத்தது என்னதுங்க, 8 தப்பு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க, ஏ. அவ்வளோதான்,
புரிஞ்சுதுங்களா? இனி இதை போய் நீங்கள் எழுதியிருக்கிறீங்கன்னா ஓகே, எழுதி வைக்கலைன்னா இனிமேல் நீங்கள் எந்த லெசன் படிச்சிங்கனாலும் எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலும் இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் வர மாதிரி இருந்தால் உடனே கூகுள் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காகவே தான் நான் இதை வச்சேன். ஓகேங்களா? பாருங்க, பாருங்க, ஐஆர்டிபி ஒரு தமிழ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐஆர்டிபி என்னங்க வரும்? 1978. அங்கே 1987 அப்படி தானே கொடுத்துருப்பேன். அப்புறம் ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி, இது கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன் 1979. வேலைக்கு உணவு திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977, இது கரெக்டு தான். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ வருது? 1980, இது கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன். ஊரக பாருங்கள், நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983, வருஷம் கரெக்டாக, அந்த எக்ஸ்பென்ஷன் தப்பாக கொடுத்துருந்தேன். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006, நான் 2005 கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் எது தப்பாக இருந்துச்சு? ஜேஆர்ஒய், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஆர்எல்இஜிபினா ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். அடுத்தது ஜேஎன்என் யூஆர்எம்னா ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனிவல் மிஷன். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்துலாங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க, அதனால தான் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் திட்டம் பேஸ் பண்ணி தான். பொறுத்துக, மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். 20 அம்ச திட்டம், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, தேசிய ஊரக சுகாதார பணி, முத்ரா வங்கி. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். 20 அம்ச திட்டம் எப்போங்க வரும்? 1975. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. தேசிய ஊரக சுகாதார பணி 2005. முத்ரா வங்கி 2015. அப்போ என் ஆப்ஷன் என்னங்க வரும்? 2143. ஓகேங்களா? இது ஈஸி தான். அந்த பாக்ஸில் இருக்கிறதே வந்து நம்ம 2 கொஷினாக கேட்டுட்டோம். பாருங்கள். பாருங்கள், 20 அம்ச திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 1975. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா வந்து 2010. இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து அதுலேயே தமிழ்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. ஓகேங்களா? அதனால் அங்கே கொடுக்கல. அடுத்து பாருங்கள், இந்த முத்ரா வங்கி எப்போ தொடங்கப்பட்டிருக்கும்? டேட்டும் முதற்கொண்டு பார்த்து வச்சுக்கணும். ஏப்ரல் 8, 2015. ஏப்ரல் 8, 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த தேசிய ஊரக நல அமைப்பு, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். எழுதி வச்சுக்கோங்க, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 12 ஏப்ரல் 2005. புரிஞ்சுதுங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த இது வந்து புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. தேசிய ஊரக சுகாதார பணி செயல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக, 2005 தான். இது 2 பாருங்கள் ஒன்று தான். தேசிய ஊரக நல அமைப்பு அதே தான். தேசிய ஊரக சுகாதார பணி, நல அமைப்புங்கிறது அந்த சுகாதார பணி தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2005. இதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? தேசிய ஊரக நல அமைப்பு சுகாதார சம்பந்தமான ஒரு இதுதான் 2005. ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. புக் பேக்கில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வேறே நம்ம நினச்சிடக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? முன்னாடியே அந்த பாக்ஸ்லேயுமே இது சம்மந்தமாக இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 2005 இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வச்சேன். ஓகேங்களா? அடுத்த கொஷின் போகலாங்களா? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை காண்க. பாருங்க, மறைமுக வேலையின்மை என்பது வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது. இது ஊரக பகுதியை விட நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக காணப்படும். குறை வேலையுடைமை என்பது வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காத நிலையாகும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே வேலைவாய்ப்பினை பெறுவது பருவகால வேலையின்மை ஆகும். மறைமுக வேலையின்மை குறை வேலையின்மை எனவும் அழைக்கப்படும். வேளாண் தொழிலாளர் விசாரணைக்குழு அறிக்கைப்படி 84% பேர் மறைமுக வேலையின்மையில் உள்ளனர். இதில் எது வந்து சரின்னு பாருங்க.
மறைமுக வேலையின்மை, வெளிப்படையான வேலையின்மை, அடுத்தது பார்த்திங்கன்னா பருவகால வேலையின்மை. அதுக்கு டெஃபினேஷனில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கணும் கண்டிப்பாக. சூப்பருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், மறைமுக வேலையின்மை என்பது வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது. இது ஊரக பகுதியை விட நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக காணப்படுமா? மறைமுக வேலையின்மைனா கரெக்டு தான். சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது. அங்கே உபரி தொழிலாளர்கள் அதிக ஆள்களே தேவை இருக்க மாட்டாங்க. ஆனால் அதிகமான ஆள்களை வச்சுக்கிறது தான் மறைமுக வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இது ஊரக பகுதியை விட நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக காணப்படுதா? இல்லை, ஊரக பகுதியில் தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நகர்ப்புற பகுதியை விட ஊரக பகுதியில் தான் அதிகமாக காணப்படும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. மறைமுக வேலையின்மைக்கு டெஃபினேஷன் கரெக்டு தான், ஆனால் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குறை வேலையுடைமை என்பது வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காத நிலையா? கிடையாது. ஓகேங்களா? மறைமுக வேலையின்மைனாலும் குறை வேலை உடைமைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதை நம்ம முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். அப்போ இது தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. குறை வேலையுடைமை என்பது வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காத நிலையா? கிடையாது. வெளிப்படையான வேலையின்மை தான் அதில் வரணும். புரிஞ்சுதுங்களா? மறைமுக வேலையின்மையும் குறை வேலையுடைமையும் ஒன்று. புரிஞ்சுதுங்களா? ரெண்டையும் ஒரே. மறைமுக வேலையின்மையை தான் குறை வேலையுடைமைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே வேலை வாய்ப்பினை பெறுவது பருவகால வேலையின்மையை. இது கரெக்டு. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அது நம்ம என்ன சொல்கிறோம்? பருவகால வேலையின்மைன்னு சொல்கிற கரெக்டு தான். அடுத்தது, மறைமுக வேலையின்மை குறை வேலையின்மை எனவும் அழைக்கப்படுகிறது. இது சில பேர் அவசரமாக படித்து, அதாவது மேலோட்டமாக படிச்சிருந்தீங்கன்னா இது தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பீங்க. மறைமுக வேலையின்மைனா குறை வேலையுடைமை, குறை வேலையின்மை. இது ஏன் நான் வச்சேன்னா, நம்ம படிக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம புக்கில் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி என்னென்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இதில் நான் தப்பு பண்ணேன், அதனால் உங்களுக்கு நான் இதை வச்சுருக்கேன். ஓகேங்களா? குறை வேலையின்மை, குறை வேலையுடைமை. புரிஞ்சுதுங்களா? மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? குறை வேலையுடைமை எனவும் அழைக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கைப்படி, அப்போ இந்த ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது, வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84% மறைமுக வேலையின்மையின உள்ளனர்னா இது கரெக்டு தான். 84% பேர் மறைமுக வேலையின்மையில தான் இருக்காங்க. நமக்கு சரியான கூற்று தானே கேட்டிருக்காங்க. எது சரி? 3 சரி, 5 சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதுங்களா? இந்த லைவ் டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் மறுபடியும் பண்ணிங்கன்னா திரும்பி அந்த லெசனை நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான். புரிஞ்சுதுங்களா? டெஸ்ட்டாக நினைக்காம இது நம்ம இன்னும் டீப்பாக படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சில கொஷின் தெரியாமல் இருக்கலாம். நம்ம பயப்படவும் கூடாது. புரிஞ்சுதுங்களா? நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு. இது எக்ஸ்ட்ரா ரிவிஷன் தான். இது எல்லாமே ரிவிஷன் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதல் மறைமுக வேலையின்மைக்கு காரணம். இதுலேயே இன்னொரு பாயிண்ட் படிச்சுக்கோங்க. மறைமுக வேலையின்மைக்கு காரணம் என்னது? அதிகமான வேலையாட்களை வைக்கிறது தான். இன்னொன்று, வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது மறைமுக வேலையின்மை. ஏனென்றால் அவர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இதுவே மறைமுக வேலையின்மை, இல்லைன்னா இன்னொரு பேர் என்னதுங்க? குறை வேலையுடைமை. குறை வேலையின்மை கிடையாது, குறை வேலையுடைமை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இவ்வகை வேலையின்மை நகர்ப்புறத்தை விட எங்கே தான் அதிகமாக இருக்கும்? ஊரக பகுதியிலேயே அதிக மோசமாக காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறது 25 to 30 விழுக்காடு வரை காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வெளிப்படையான வேலையின்மைக்கு டெஃபினிஷன். வெளிப்படையான வேலையின்மை என்பது வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலை இல்லாத நிலையில் இருப்பது ஆகும். புரிஞ்சுதுங்களா? எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்கிறாங்க? விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக கைவினைஞர்கள், கற்றவர்கள் ஆகியோர் இப்பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 7th கொஷின் பாருங்க.
கீழ்கண்டவற்றுள் வட்டார ஊரக வங்கிகள் தொடர்பானவற்றில் தவறானதை தேர்வு செய்க. அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசு மற்றும் வணிக வங்கிகளால் உருவாக்கப்பட்டது. ஊரக பகுதி மக்களுக்கு மட்டுமே கடன் வழங்குகிறது. இந்தியாவில் 43 வட்டார ஊரக வங்கிகள் உள்ளன. இதன் வட்டி இதென்ன அப்படின்ட்டு இருக்குங்க. இதன் புரிஞ்சுதுங்களா? இதன் வட்டி வீதமானது கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தை விட குறைவாக இருக்கும். ஆர்ஆர்பி பற்றி கரெக்டான பாருங்கள். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அது சம்பந்தமான கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்யுங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்துலாங்களா? சூப்பர். ஆன்சர் பார்த்துலாங்களா? எது எது தவறுன்னு பாருங்கள். அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசு மற்றும் வணிக வங்கிகளால் மட்டும் உருவாக்கப்பட்டதா? மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் வணிக வங்கிகள். மாநில அரசும் வரணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. எல்லா மாநிலங்கள்லேயும் மத்திய அரசு, மாநில அரசு, சொல்லப்போனால் ஊரக அங்கங்கே எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஊரக பகுதி மக்களுக்கு மட்டுமே கடன் வழங்குகிறதா? அப்படி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு, ஓகேங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் கடன் வழங்குவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இந்தியாவில் 43 வட்டார ஊரக வங்கிகள் இருக்கா? நீங்கள் இதை தப்புன்னு போட்டிருந்துருக்கலாம். சில பேர் கரண்ட்டாக பார்த்து வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். 64 நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 43 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் தப்பு. இதுக்காக தான் நான் இதை வச்சேன். புரிஞ்சுதுங்களா? நம்ம கரண்ட்டாக இருக்கக்கூடிய இப்போ சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது ஒன்று மட்டும் பண்ணுங்கள். ஏதாவது இப்போ இந்தியா வந்து இந்த பிளேஸில் இருக்குது, தமிழ்நாடு வந்து இந்த பேடி ப்ரொடக்ஷனில் இந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் படிக்கும் பொழுது என்ன பண்ணிக்கோங்கன்னா, இப்போ கூகுள்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெருசாக போய் எங்கேயும் சர்ச் பண்ண வேண்டியதில்லை. கூகுளில் எடுத்து இப்போ தமிழ்நாடு இந்த பர்டிகுலரான ஒரு விஷயத்தில் எந்த பிளேஸில் இருக்குது, நெல் ப்ரொடக்ஷனில் எந்த பிளேஸில் இருக்குது, காய்கறி உற்பத்தியில் எந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் படித்தாகணும். எந்த பிளேஸில் இருக்குது, தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குது, இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் எது இருக்குது அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் படித்து வச்சு பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஷின் வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின் தான் கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ 43 இல்லை, 64 இல்லை, 43 இருக்குது. ஏன்னா எல்லாமே இணைச்சிருப்பாங்க, அதனால். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கள். இதன் வட்டி வீதமானது கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தை விட குறைவாக இருக்குமா? கிடையாது. கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தை மாறியே தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதில் எல்லாமே தப்பு தான், அனைத்தும் தவறு. ஓகேங்களா? ஆன்சர் எல்லோரும் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். ஆர்ஆர்பி பற்றி பாருங்கள். இந்திய அரசாங்கம் 1975ஆம் ஆண்டு ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆராய ஊரக வங்கிகளில் பணிபுரிந்தவர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து அக்குழுவின் பரிந்துரையின்படி வட்டார ஊரக வங்கிகள் செயல்படுத்தப்பட்டனன்னு சொல்கிறாங்க. எப்போது? 1975. ஓகேங்களா? ஆர்ஆர்பிக்கு என்னங்க? ரீஜனல் ரூரல் பேங்க். அந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. சிறு யார் யாருக்கெல்லாம் கடன் வழங்குதுன்னு பாருங்கள். சிறு குறு உழவர்கள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள் ஆகியோருக்கும் சிறு நிறுவனங்களுக்கும் கடனும் பிற உதவிகளும் வழங்குவதன் மூலம் ஊரக பொருளாதார மேம்பாடு அடைய வட்டார ஊரக வங்கிகள் பரிந்துரைக்கப்பட்டன. ஓகேங்களா? ஊரக பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வைக்கணுங்கிறதுக்காக இந்த வட்டார வங்கிகள் செயல்பாட்டுக்கு வந்தது. ஓகேங்களா? பாருங்க, மத்திய மாநில அரசுகளும் வணிக வங்கிகளின் கூட்டு முயற்சியால் தான் என்னதுங்க உருவாக்கியவே இந்த வட்டார ஊரக வங்கிகள் ஆகும். தற்போது இந்தியாவில் 64, 43 இருக்குது. நம்ம பின்னாடி பார்ப்போம். வட்டார ஊரக வங்கிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு பாருங்கள், பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே ஆர்ஆர்பி கடன் வழங்குகிறது. வங்கியின் வட்டி வீதமானது கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தை போல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறைவாகலாம் இருக்காது. கூட்டுறவு சங்கங்களை எவ்வளோ வட்டி விதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது கூகுளிலிருந்து எடுத்தது தான். ஆஸ் ஆஃப் டுடே தெர் ஆர் 43 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இன் இந்தியா. This information is based on recent data indicating that through consolidation efforts the number of RRBs has been reduced to 43. அப்படியே குறைச்சிட்டே வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, முத்ரா வங்கி தொடர்பானவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. கடன் உத்தரவாத திட்டம், இது தனியார் துறை சார்ந்த நிதி நிறுவனம் அல்ல. சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறது. வங்கிசாரா நிதி நிறுவனங்களுக்கு கடன் வழங்காது. குறு நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் மறுநிதியாக்கம் செய்யவும் ஏற்படுத்தப்பட்டது. ஈஸியான கொஷினுங்க, எல்லாரும் போட்டுருவீங்க. சூப்பருங்க, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? கடன் உத்தரவாத திட்டம் இது கீழே தான் வருமா? கரெக்டு தான். ஓகேங்களா, அந்த முத்ரா வங்கி கீழே தான் கடன் உத்தரவாத திட்டம் வரும். அடுத்தது, இது தனியார் துறை சார்ந்த நிதி நிறுவனம் அல்ல. கரெக்டு தான். என்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க? பொதுத்துறை சார்ந்த நிறுவனம் கொடுத்துருப்பாங்க. தனியார் துறை சார்ந்த நிதி நிறுவனம் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அது பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம். அப்போ இது கரெக்ட். சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறதா? கரெக்டு தான். வங்கிசாரா நிதி நிறுவனங்களுக்கு கடன் வழங்காதா? வழங்கும். இது தப்பு. குறு நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் மறுநிதியாக்கவும் செய்யவும் ஏற்படுத்தப்பட்டதா? கரெக்ட். ஓகேங்களா, குறுநிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தவும், ஓகேங்களா, படுத்தவும் மறுநிதியாக்கவும் செய்யவும் ஏற்படுத்தப்பட்டது. கரெக்டு. இதில் சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ என்னதுங்க? 4 தவிர மற்றது எல்லாமே கரெக்டு. 1 2 3 5. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? பாருங்க, முத்ரா சிறிய அழகு முன்னேற்றமும் மறுநிதியளிக்கும் முகவர் வங்கியும். முத்ரா இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம். சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் என்னதுங்க? கடன் வழங்குது. இது முன்னாடியே பார்த்ததான். ஏப்ரல் 8 2005 துவங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? கீழ்கண்டவற்றுள் ஊரக வறுமைக்கான காரணங்களுள் அல்லாதவற்றை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் ஊரக வறுமைக்கான காரணங்களுள் அல்லாதவற்றை தேர்வு செய்க. பணவீக்கம் மற்றும் சமூக குறைபாடுகள், குறைந்த உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வீதம், சிறிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. அங்கு குறைந்த அளவு தொழிலாளர்கள் மட்டுமே தேவைப்படுவதால் பலருக்கு வேலை வாய்ப்பின்மை ஏற்படுகிறது. வளர்ச்சியின் நன்மைகளில் சமனற்ற நிலை, நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை மற்றும் பண்ணை சாராத தொழில்களில் வேலை வாய்ப்பின்மை. இதில் எது சரின்ட்டு பாருங்க. அதாவது வறுமைக்கான காரணங்களுள் சரி இல்லைங்க. இந்த காரணங்கள், ஊரக வறுமைக்கு காரணம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அல்லாதது எதுன்னு பாருங்க. ஊரக வறுமைக்கு காரணமா இல்லாதது எதுன்னு பாருங்க. சூப்பருங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? பாருங்க, பணவீக்கம் மற்றும் சமூக குறைபாடுகள் காரணமாக ஊரக வறுமைக்கு கரெக்டு தான். பணவீக்கம், விலை உயர்வாச்சு அப்படின்னா பணவீக்கம் வருமா? அதுதான் கரெக்டு தான். அடுத்தது சமூக குறைபாடுகள், ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடியது, அதிகமாக ஜாதி மதம் பார்க்கக்கூடிய ஊரக பகுதியில் தான் அதிகமாக அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஒருத்தர், அதாவது அந்த ஈக்குவாலிட்டி அங்கே இருக்காது. அதுவும் ஒரு காரணம் தான் ஊரக வறுமைக்கு. அடுத்து பாருங்க, குறைந்த உற்பத்தி திறன் மற்றும் குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம், அதுவும் வறுமைக்கு காரணமாக ஊரக வறுமைக்கு. இது கரெக்டு தான். சிறிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. அங்கு குறைந்த அளவு தொழிலாளர்கள் மட்டுமே தேவைப்படுவதால் பலருக்கு வேலை வாய்ப்பின்மை ஏற்படுகிறதா? இது தப்பு. ஓகேங்களா? ஏன் வேலை வாய்ப்பின்மை அங்கே ஏற்படுதுன்னா, பெரிய தொழிற்சாலைகளுக்கு தான் நம்ம அரசு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த பெரிய தொழிற்சாலைகளில் எல்லாமே இயந்திரமயமாக்கப்பட்டுருச்சு. ரீசன் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சிறிய தொழிற்சாலைகளுக்கு அங்கே முக்கியத்துவம் இந்திய அரசு கொடுக்குதா? பெரிய தொழிற்சாலைகளுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் இயந்திரமயமாக்கப்பட்டுருச்சு. அந்த இயந்திரமயமாக்கப்பட்டதுனால அங்கே தொழிலாளர்கள் தேவைப்படுவது இல்லை. அதனால் என்னாச்சு? அங்கே வேலை வாய்ப்பின்மை உருவாயிருச்சு. அதுதான் ரீசன். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, வளர்ச்சியின் நன்மைகளில் சமனற்ற நிலையா? கரெக்டு தான். ஓகேங்களா? அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னீக்குவல். ஒருத்தர் ஏழையாக இருப்பாங்க, ஒருத்தர் பணக்காரங்க இருப்பாங்க. அந்த சமம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. அடுத்தது, நிலங்கள் சரியாக பிரிக்கப்பட்டிருக்காது. கரெக்டு தான். அடுத்தது, பண்ணை சாராத தொழில்களில் என்ன இல்லை? வேலை வாய்ப்பு கிடையாது. அப்போ இதுவும் கரெக்டு தான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் அப்போ இதில் எதுங்க காரணம் அல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும். ஓகேங்களா? பாருங்க, பார்த்தீங்களா, இது நான் புக்கு வச்சு தான் கொடுத்தேன். இந்த இதுவே பாருங்க, இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க? பெரிய தொழிற்சாலைகளில்
செய்யப்படும் அதிக முதலீடு என்ன ஆகுதுன்னா நகர்ப்புறத்தின் நடுத்தர உயர் வருமான பிரிவினின் தேவைகளையே நிறைவு செய்கிறது. ஓகேங்களா? அதுவுமே அந்த இந்தியாவில் பெரிய தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கறதுனால நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இது என்ன ஆகுது, அவங்களுடைய தேவைகளை தான் நிறைவு செய்யுது. அதுபோக இந்த தொழிற்சாலைகள் என்னதுங்க, இயந்திரங்களையே அதிகமாக பயன்படுத்தால் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறைவாகவே இருக்குது. அதனால் கிராமப்புறமாக சரி கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போய் வேலை செய்யலானாலும் நகரத்தில் அங்கே என்ன இல்லை, வேலை இல்லை. கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பினை பெற முடியாத நிலையிலும் வறுமையிலிருந்து மீள முடியாமலும் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டைம் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 68.84% மக்கள் ஊரகங்களில் வாழ்கின்றனர். 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அடர்த்தியாகும். உலக வங்கியின் கூற்றுப்படி ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார வாழ்க்கை முறையை மட்டும் மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தியாகும். கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவர். இதுல எது சரின்னு பாருங்க. ஓகேங்க, சூப்பர் சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 68.84% பேர் ஊரகங்களில் இருக்காங்க. இது கரெக்டு. எந்த சென்சஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2011 68.84. அடுத்தது பாருங்க, 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோமா? இது கரெக்டு. அடுத்தது உலக வங்கியின் கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க, ஊரக மேம்பாடுக்கு உலக வங்கி ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார வாழ்க்கை முறையை மட்டும் மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி தான் ஊரக மேம்பாடாக கிடையாது. குறிப்பிட்ட ஊரக மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை மட்டும் கிடையாது, சமூக பொருளாதார வாழ்க்கையையும் மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி தான். பொருளாதாரத்தை நம்ம வளர்த்திட்டு சமூகத்தில் இன்இக்வாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, என்னாகும், சமூக ரீதியாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து நம்ம நமக்கு இப்போ சிலபஸே பாருங்கள் சமூக நீதின்னு டாபிக் இருக்கும், புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆரம்பத்திலிருந்து இந்த சமூக நீதிக்காக தான் அதிக பேர், இந்த மூட நம்பிக்கைகள் தான் நம்முடைய முன்னேற்றத்தை அதிகமாக, இது பொருளாதாரம் அப்படிங்கிறத விட இந்த மூட நம்பிக்கைகள், நீதி இல்லாமல் எல்லாத்தையுமே சமமாக பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? அதிகாரத்துவம், இது எல்லாம் தான் என்னாச்சு, நம்மளை அடிமைப்படுத்துச்சு. புரிஞ்சுதுங்களா? பொருளாதாரம் அப்படிங்கிறத அதை தாண்டி இதுதான் ரொம்ப, ஏன்னா அம்பேத்கர் அப்படிங்கிற அவர் என்ன பண்ணார், விடுதலைக்காக போராடினதை விட இந்த இப்படி தீண்டாமைக்காக அவர் அதிகமாக போராடியிருப்பார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எழுதின புத்தகம், அவர் பண்ண அந்த பிஹெச்டி, அது எல்லாமே அது சம்மந்தமாக தான் இருக்கும். இந்தியாவின் சாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக தான் போயிருப்பார். ஏன்னா நம்ம கீழே போனதுக்கு எதுதான் காரணம், இந்த தீண்டாமை, சமூக நீதி இல்லாமல் போனது தான். இப்போ சமூக நீதிக்காக தான் நம்ம எல்லாருமே போராடிட்டுருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அதனால் சமூக பொருளாதார வாழ்க்கை ரெண்டுமே மேம்படணும். பொருளாதாரம் மேம்பட்டு அந்த சமூகத்தில் எல்லா மக்கள் சமம்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக வாழலை அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே. எப்படி நாடு வளர்ச்சாகும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரும், முன்னேற்றம் அடையும். ஓகேங்களா? அப்போ இது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கள், கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவரா? கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 2400 கலோரி அதுக்கு கீழே எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் சரியான ஸ்டேட்மெண்ட் 1, 2, 4. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க, உலக வங்கியின் கூற்றுப்படி ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி. சமூக வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையும் ரெண்டுமே. புரிஞ்சுதுங்களா? நமக்கு அந்த ப்ரியாம்பிள்லேயே என்னதான் இருக்கும்,
சமூக அரசியல் பொருளாதாரம் அப்படி தானே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மூணுலேயுமே உங்களுக்கு நீதி இருக்கணும். ஜஸ்டிஸ் எது எதில் ஜஸ்டிஸ் இருக்கணும்? சோசியோ லிபர்ட்டி இன்னும் சரிங்களா, ஈக்குவாலிட்டி மூணுலேயுமே வந்து ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல், புரிஞ்சுதுங்களா? சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? சமூக பொருளாதார அரசியல் நீதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவுரையில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் 10 கொஷின் வந்து ரொம்பவே வந்து ஓரளவுக்கு, அதாவது ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். இன்னும் இதிலேருந்து ஒரு 10 கொஷின் வரும். ஓகேங்களா? அதிகமாக கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒரு முக்கால்வாசி நம்ம ஃபேக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், கான்செப்ட் பேஸில் அடுத்த 10 கொஷின் நம்ம கேட்டுடலாம். ஓகேங்களா? இதே லெசனை திரும்ப படிங்க, இதை திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லைவ் டெஸ்ட் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? எல்லாருமே கேட்டிங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லைவ் டெஸ்ட் இருக்கும். அந்த லைவ் டெஸ்ட் முடியும் பொழுது என்ன அடுத்த டெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். அதை படித்து அந்த ஒரு நாளில் நீங்கள் நல்லா படித்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.